முரளி ராகவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. 6 வருஷத்துக்கு முன்னால் பாபா வராருன்னு சொல்லி இதே ஆர்லாண்டோவுக்கு நான் வந்தேன். ரொம்ப டைட் என்னோட பர்ஸு. எப்படிடா இந்த செலவெல்லாம் பார்க்க போகிறோம், ஏர்ப்ளைன் டிக்கெட்டு, தங்கறதுக்கு கொள்றதுக்குன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். சத்சங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ளைட்டில் புக்கிங் ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதுனால யாராவது உங்கள் சீட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் விட்டு கொடுக்கறதுன்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 சீட் இருந்தால் 110 சீட் புக் பண்ணுவாங்க. நிஜமாகவே 110 பேர் வந்துட்டாக்க ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, யாருக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இல்லையோ அவங்கெல்லாம் வந்து ட்ராப் அவுட் ஆகுங்கன்னு சொல்லி. ஸோ இவர் போய் ஆப்ட் பண்ணார். அப்போ அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமு, ஏர்போர்ட்லேருந்து அந்த ரூமுக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு உள்ள டாக்ஸி, அப்புறம் அவர் விட்டு கொடுத்ததுக்காக அந்த சீட்டுக்கு அவருக்கு ஒரு செக்கு இவ்வளோ டாலர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அண்டு ஒரு கிஃப்ட் வேறு இவ்வளவும் கொடுத்தாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ ரூபா செலவு பண்ணின்னு வந்தனோ அதை விட 2 மடங்கு எனக்கு கிடச்சிச்சு. இது எப்படி நடக்குதுன்னு தெரியல, நான் நடந்ததுன்னாரு. அந்த எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு நடந்துச்சு. இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். ஒரு அடி வைத்து நடந்தால் 10 அடி நம்மளை நோக்கி வரும், ஒரு எனர்ஜி சோர்ஸ் வரும். ஆனால் அந்த ஒரு அடி வைக்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்கணும், நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருந்தால் நீ செலவு பண்ண காசு கூட உனக்கு கிடைச்சிடும். அண்ட் எதிர்பார்க்காத பணம்லாம் கிடைக்கும்.